என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய மாணவர்கள் வந்து வெகு சிலர்கள் தான் கொஞ்சம் மாயையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. பாக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மாணவர்கள் தான். என்ன ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த வசந்த மாளிகை படத்தில் ஒரு சால்வையை போட்டுவிட்டு அந்த நடிகர் வாந்தி எடுப்பார்ல, சிகப்பு வாந்தி, அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக அந்த பாயை தூக்கிட்டு போகிறது, தியானம் பண்ணுறது, பயங்கரமாக தியானத்திலே அப்படியே உருகி கிடக்கிற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் உடல் சூடாகி உடல் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடும். ஒரு நல்ல தலை சிறந்த குரு உனக்கு கிடச்சிருக்கிறாரு, பயப்படாமல் நின்று நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் ஒரு சூழல். உடலை சூடாக்காத, மனசை சூடாக்காத, வாழ்க்கையை சூடாக்காத, பயணத்தை சூடாக்காத, வெட்டி கதை பேசாத. காலையில் இவனுக்கு குட் மார்னிங்கு, அவனுக்கு குட் மார்னிங்கு, பொம்மை படம் அனுப்புகிறேன், நாராயணம் படம் அனுப்புகிறேன், எல்லாம் பண்ணாத. இயல்பாரு, ஒரு நல்ல சூழலை உருவாக்கு, நல்ல வடிவத்துக்கு மாறு, உடலை சூடு பண்ணாத. தியானம் என்பது அதுவாக நடக்கும். உடலை பக்குவமாக பார்த்துக்கணும். என் உடல் வேறு, உன் உடல் வேறு. எனக்கு நடக்கிற சுரைனால உனக்கு நடக்கிறத சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் விண்வெளிக்கு போயிடுறதில்ல. உலகம் முழுக்க விண்வெளிக்கு போனவன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். எத்தனை கோடி பேர் இருக்கோம் நம்ம எல்லாருமா விண்வெளிக்கு போகிறோம் ராக்கெட்டில். அதுதான் காலங்கிறது, நேரங்கள். அப்போ விண்வெளிக்கே போக முடியலனாலும் விண்வெளி சார்ந்து இருக்கிற ஒருத்தருடைய குரலையோ ஒருத்தருடைய பயணத்திலே நிற்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வடிவம் அப்படிங்கிறத பார்க்கணும். அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொன்னதான். தானாக எது கிடைக்குதோ அதுதான் பெரிய ஹிட்டு. தானாக கிடைக்கும். ஒரு குரு கூப்பணும், பாப்பா உனக்கு என்ன வேணும்?